நம்முடைய தமிழர் வரலாறை நாம் படிக்கும் பொழுது அதுல சேரர், சோழர், பாண்டியர் என மூவேந்தர்கள் வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அதுல சேரர்களை காட்டிலும் நம்ம பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் வரலாறை நம்ம அதிகமாகவே படிச்சிருப்போம். ஆனால் சேரர்கள் என்று வரும்பொழுது சேரர்களை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சேரர்கள் என்றால் யார், அவங்க எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க, மொத்தமாக எத்தனை மன்னர்கள் இருந்தாங்க, எத்தனை காலம் ஆட்சி பண்ணாங்க என்பதை குறித்து நமக்கு பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்கின்றன. இந்த பதிவுல சேரர்கள் என்றால் யார், அவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்குள் எத்தனை மன்னர்கள் இருந்தாங்க, எத்தனை பிரிவுகள் இருந்தது, அவங்க எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க என்பதை குறித்து நம்ம அனைத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான பல தமிழர் வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடவேங்கடம் தென்குமரி யாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப தெற்கே குமரி முனையிலிருந்து வடக்கே வடவேங்கடம் வரை உள்ள பகுதிகளை நம்முடைய தமிழர்கள் ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு என்பது 3 பிரிவுகளாக இருந்தது. குடபுலம், குணபுலம், தென்புலம். இதுல குடபுலம் எனப்படும் பகுதியானது சேர மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. குணபுலம் என்கின்ற பகுதியானது சோழ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. தென்புலம் என்பது பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. இதுல குடபுலத்தை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா சேரர்கள். சேரர்கள் குடநாட்டை ஆட்சி பண்ணாங்க. அந்த குடநாடு என்பது எங்க இருந்ததுன்னா அதை பற்றியும் இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. வடக்கு திசை பழனி, வான்கீழ் தென்காசி, குடத்திசை கோழிக்கோடாம், கடற்கரையின் ஓரமோ தெற்காகும், உள்ளன பதின்காதாம் சேரநாட்டு எல்லையென செப்பு அப்படின்னுட்டு இலக்கியங்கள்ல பாடியிருக்காங்க. அதாவது வடக்கே பழனி, மேற்கில் கோழிக்கோடு, கிழக்கில் தென்காசி, தெற்கில் பெருங்கடல், இந்த 4 பகுதிகள் எல்லையாக கொண்டு அதற்குட்பட்ட பகுதிகளை சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த சேர மன்னர்கள் யார், இவர்களின் தோற்றம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. சேர மன்னர்களின் தோற்றத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சங்க காலகட்டத்திற்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் குடி ஆட்சி முறை என்பது இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பல குடிகள் இருந்தாங்க. ஒரு குடியினருமே அந்த குடித்தலைவர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த குடித்தலைவர்கள் ஆட்சிக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் வேளிர் எனப்படும் மரபு உருவானது. வேளிர்களுக்கு பிறகுதான் இந்த வேந்தர்கள் என்று உருவானாங்க. குடித்தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேளிர்களாக மாறினாங்க. அதன் பிறகு பல வேளிர்கள் ஆதரவுடன் சேரர், சோழர், பாண்டியர் எனப்படும் மூவேந்தர்களும் உருவானாங்க. இதுல சேரர்கள் எனப்படுபவர்கள் குடபுலத்தை ஆட்சி பண்ணுவாங்க. இந்த குடபுலம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முழு கேரளா மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் போன்ற பகுதியை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதிகளையும் கேரளா பகுதியும் அன்றைய காலகட்டத்தில் சேரர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த சேரர்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருந்தன. அது மட்டும் இல்லாம சேர நாட்டுக்குள்ள பல உட்பிரிவுகளுமே இருந்தன. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குடநாடு, குட்டநாடு, கற்காநாடு, வேநாடு, பூலிநாடு, பன்றிநாடு போன்ற பல நாடுகள் சேர நாட்டுக்குள்ள இருந்தன. இதுல ஒரு சேர மன்னர் எப்படி உருவானார் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது போலதான் அன்றைய காலகட்டத்தில் சேர நாட்டுக்குள்ள இருந்த 8 நாடுகள்ல 7 நாட்டினர் ஒன்றாக சேர்ந்து ஒருத்தரை இனி நீங்க தான் எங்களுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அவர் சேர மன்னராக பதவியேற்று அந்த பகுதியை ஆட்சி பண்ணுவாரு. சேர மன்னர் அந்த நாட்டை ஆட்சி பண்ணும் பொழுது அந்த சேர மன்னருக்கு தேவையான படை உதவியும் கொடுப்பாங்க. சில சமயத்துல ஒரு சில மன்னர்கள் சேர மன்னருக்கு எதிராக கிளர்ச்சிகள் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த சேர மன்னர் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அந்த மன்னரை அடக்கிடுவாங்க. இது மாதிரிதான் சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த சேரர்கள் கேரளா பகுதியை ஆட்சி பண்ணாங்க என்று பார்த்தோம். அதாவது சேர நாட்டினை ஆட்சி பண்ணாங்க. இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னா வில் மற்றும் அன்பு. இந்த சேர நாடு என்பது இயற்கையாகவே மேடு பள்ளங்களையும் மலைகளையும் கொண்டது. இதனால எதிரிகளால் இந்த சேர நாட்டை எளிதாக கைப்பற்றவே முடியாது. நம்ம சங்க காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேர நாடு என்பது மிகவும் ஒரு வலிமையாக நாடாக இருந்தது. சோழர்கள் மற்றும் பாண்டியர்களால் இந்த நாட்டை எளிதாக கைப்பற்றவே முடியாது. இது மட்டும் இல்லாம சேர நாட்டின் உட்கட்டமைப்பு என்பது மிகவும் பலமாக இருந்த காரணத்தினால இவங்களால எளிதாகவே பல போர்களை வெற்றி அடைய முடிந்தது. இதன் காரணமாகத்தான் இமயவரமன் நெடுஞ்செயலாதன், சேரன் செங்குட்டுவன் போன்ற பல மன்னர்கள் இமயமலை வரைக்கும் படையெடுத்து சென்று பல பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. அதே சமயத்துல இந்த உட்கட்டமைப்பு எப்படி உங்களுக்கு மிகப்பெரும் பலத்தை கொடுத்ததோ அதே உட்கட்டமைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரும் பலவீனமாகவும் இருந்தது. இந்த சேர நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா அதை வஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரூர். இந்த கரூர் என்பது இன்றைய காலகட்டத்தில் அமராவதி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கரூர் தான். இந்த கரூரை தலைநகராக கொண்டுதான் சேர மன்னர்கள் ஒட்டுமொத்த சேர நாட்டை ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் சேர நாட்டில் ஒரு மிகப்பெரும் துறைமுகம் இருந்தது. அது என்ன அப்படின்னா முசிறி துறைமுகம். மேற்கத்திய நாட்டு அறிஞரான தலாமி அவருடைய குறிப்புகள்ல சேரர்களின் தலைநகரமான கரூரை கரவுரா என்று பதிவு பண்ணியிருக்கிறாரு.
அடுத்ததாக இந்த சேர மன்னர்களை வந்து அசோகர் அவருடைய கல்வெட்டுல எப்படி பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னா கேரள புத்திரர்கள், அதாவது கேதல புதோ அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாரு. அடுத்ததாக பல வெளிநாட்டினர் குறிப்புகளையுமே வந்து சேர மன்னர்களை பற்றின பல குறிப்புகள் இருக்கின்றன. பிலினி அவருடைய குறிப்புகள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எகிப்தில் உள்ள ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்பட்டால் 40 நாட்கள்ல வந்து சேர நாட்டில் உள்ள முசிறி அடையும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. சேர மன்னர்கள் சங்ககால கட்டத்திலிருந்தே வந்து பல உலக நாடுகளுடன் வணிக தொடர்புல தான் இருந்தாங்க. இப்படி சேர மன்னர்கள் பல வெளிநாட்டவருடன் வணிக தொடர்புல இருந்த காரணத்தினாலதான் பல வெளிநாட்டவர்களுமே வந்து அவங்களுடைய குறிப்புல வந்து சேர மன்னர்களை பற்றி அதிகமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஊரில் நடந்த பல அகழ்வாராய்ச்சியில பல வெளிநாட்டு காசுகள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம சேரர்கள்லாம் யாரு, அவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க, அவங்க தலைநகரம் என்ன, அவங்களுடைய வணிக தொடர்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சேர மன்னர்களை பற்றி பார்க்கலாம். அதன் பிறகு சேரர்களின் புகழ்மிக்க பொருள் ஒன்று இருக்கின்றன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சோழர்கள் எப்படி சங்ககால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து உதியன்வழி சேரர்கள், பொறையன்வழி சேரர்கள், பிற்கால சேரர்கள். இதுல உதியன்வழி சேரர்களும் பொறையர் வழி சேரர்களுமே வந்து சங்ககால கட்டத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க. பிற்கால சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க. சங்ககால கட்டத்தில் சேர நாட்டுக்குள்ள மொத்தமாக 8 நாடுகள் என்பது இருந்தன. அது என்னென்ன அப்படின்னா குட்டநாடு, பொறைநாடு, குடநாடு, கொங்கண நாடு, வானநாடு, பாயல் நாடு, கடுங்கோ நாடு, பூலி நாடு என 8 நாடுகள் இருந்தன. இந்த 8 நாடுகளையும் ஒன்றாக சேர்த்து தான் வந்து ஒரு சேர மன்னர் ஆட்சி பண்ணுவாரு. நமக்கு கிடைத்த தரவுகளின்படி முதலாவது சேர மன்னர் யாருன்னா அது பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். இவர் தான் வந்து சேர மன்னர்களே வந்து முதலாவது சேர மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் எனப்படும் ஒரு சேர மன்னருக்கு எதற்காக அவருடைய பேருக்கு முன்னாடி பெருஞ்சோறு எனப்படும் ஒரு பட்டப்பெயர் வந்தது அப்படின்னா, மகாபாரத போர் நடந்து முடிந்த சமயத்துல இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த போரில் ஈடுபட்டவர்களுக்கும் வந்து உணவு கொடுத்திருக்கிறாரு. இப்படி பெருஞ்சோறு கொடுத்த காரணத்தினாலதான் வந்து இந்த மன்னருக்கு பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் எனப்படும் ஒரு பட்டப்பெயருமே வந்தது. இந்த பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பற்றி இவ்வளவுதான் நமக்கு இலக்கியங்களை குறிப்பு இருக்கின்றன. இவருக்கு அடுத்து சேரநாட்டு ஆட்சி பண்ண அடுத்த மன்னர் யாரு அப்படின்னா அது உதியஞ்சேரல். இந்த உதியஞ்சேரல் வந்து கரூரை தலைநகராக கொண்டு சேரநாட்டு ஆட்சி பண்ணாரு. இந்த உதியஞ்சேரல் மிகவும் ஒரு பலமான மன்னராக இருந்தாரு. இவர் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து சென்று பாண்டி நாட்டை வந்து சேரநாட்டு கீழே கொண்டு வந்தாரு. இது மட்டும் இல்லாம மேல கடற்கரையும் கீழே கடற்கரையும் ஒரு கட்டுப்பாட்டு கீழே வந்தனால இந்த சேர மன்னருக்கு நாடுகான் அகற்றிய உதியஞ்சேரல் எனப்படும் ஒரு பட்டப்பெயருமே வந்து கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியை புகழ்ந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன்ஸ் நெவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷார் ஆட்சி காலகட்டத்தில் சூரியனே மறையவே மறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உதியஞ்சேரலுடைய ஆட்சியை வந்து இலக்கியங்கள் எப்படி புகழ்ந்து பாடிருக்காங்க அப்படின்னா, இந்த சேர மன்னருடைய நாட்டில் தான் சூரியன் உதிக்கும், இந்த சேர மன்னருடைய நாட்டில் தான் சூரியன் மறையும், அந்த அளவுக்கு சேரநாடு பெரிதாக இருந்தது அப்படின்னுட்டு புலவர்களை வந்து இந்த உதியஞ்சேரலை புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த உதியஞ்சேரலுக்கு முன்னாடி இருந்த பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் எப்படி போர்ல ஈடுபட்டவங்களுக்கு உணவு கொடுத்தாரோ அது போலதான் வந்து இந்த உதியஞ்சேரலுமே வந்து போர் நடந்து முடிந்த பிறகு எதிரி நண்பன் என வேற்றுமை பார்க்காம வந்து அனைவருக்குமே வந்து உணவு கொடுப்பாராம். இப்படி உணவு கொடுப்பது வந்து அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்களின் வழக்கமாக இருந்தது. இதை வந்து பாத்தீங்கன்னா பிண்டமேய பெருஞ்சோற்று நிலை அப்படின்ட்டு வந்து இலக்கியங்களை வந்து பாடியிருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதனும் இந்த உதியஞ்சேரல் எனப்படும் ஒரு மன்னரும் 2 பேருமே வந்து ஒரே மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து 2 பேரும் வந்து வேற வேற மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெளிவான சான்றுகள் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. கிடைக்கும் போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உதியஞ்சேரல் எனப்படும் ஒரு சேர மன்னருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. யாரு அப்படின்னா நெடுஞ்சேரலாதன் மற்றொன்று குட்டுவன். இந்த குட்டுவன் யாருன்னா பல்யானை செல்கிழு குட்டுவன் அப்படின்னு இலக்கியங்கள்ல பாடியிருப்பாங்க. நெடுஞ்சேரலாதன் எனப்படுவர் யாருன்னா இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன். இவருடைய பெயர் வந்து நெடுஞ்சேரலாதன் தான். ஆனா இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இமயமலை வரை படையெடுத்து சென்று இமயத்தை கைப்பற்றிய காரணத்தினால இவருக்கு வந்து பட்டப்பெயராக வந்து இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன் என்ற ஒரு பட்டப்பெயரை கொடுத்தாங்க. இந்த இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன் யாருன்னா சேர மன்னர்களிலேயே மிகவும் புகழ்மிக்க மன்னர் யாருன்னா அது இந்த இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன் தான். இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இமயமலை படையெடுத்து சென்று பல பகுதிகளை வென்றார் என்று பார்த்தோம். அதே மாதிரி இவர் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் சேர நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டினர் வந்து மிக பெரும் குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அது யாரு அப்படின்னா கடம்பர்கள். இந்த கடம்பர்கள் என்ன போடுவாங்க வந்து ஒரு கடற்கொள்ளையர்கள் மாதிரி. வெளிநாட்டு வணிகர்களும் நம்முடைய தமிழர்களும் வணிகம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடம்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வணிக கப்பல்களை தாக்கி அதை மறித்து கொள்ளையடிச்சிருவாங்களாம். இதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் வணிகம் என்பது மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டது. இந்த செய்தியானது சேர மன்னனுடைய காதுக்கு போனது. இதன் பிறகு நெடுஞ்சேரலாதன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மிக பெரும் கப்பற்படையை தயார் செய்து கொண்டு இந்த கடம்பத்தீவுக்கு போயிட்டு அங்க இருந்த கடம்பர்களை வந்து ஓட ஓட விரட்டடிக்கிறாரு. இதை பற்றி குமட்டூர் கண்ணனார் அவருடைய பாடல் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா முருகன் எப்படி சூரபத்மனை வதம் செஞ்சாரோ அதே மாதிரி இந்த சேர மன்னர் வந்து கடம்பர்களை வந்து விரட்டி அடிச்சாரு அப்படின்ட்டு புகழ்ந்து பாடியிருப்பாரு.
இந்த குமட்டூர் கண்ணனார் வந்து இந்த இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுடைய ஒரு ஆலோசகர். அவர் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து இவர் சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருந்தார். உள்நாட்டுக்குள்ள பல கலவரங்கள் ஏற்பட்ட சமயத்துல இந்த குமட்டூர் கண்ணனார் ஆலோசனைப்படிதான் வந்து இமயவரமன் நெடுஞ்செழியலாதன் செயல்பட்டு பல கலவரங்கள் அடக்கினாரு. இது மட்டும் இல்லாம பல அரசர்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தாரு. சேரநாடு முழுவதும் இன்பமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீ உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை பண்றவங்கள முதல்ல நீ மன்னிக்கணும் அப்படின்னுட்டு இந்த குமட்டூர் கண்ணனார் சொல்றாரு. அதற்கு இந்த இமயவரமன் நெடுஞ்செழியலாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகைவர்களையும் மன்னிப்பது என்பது கலைக்கு தண்ணி ஊற்றுவது போல அப்படின்னு சொல்றாரு. அதற்கு குமட்டூர் கண்ணனார் என்ன சொன்னார் அப்படின்னா, சிற்றரசர்கள் அறியாமையினால் செய்த தவறுக்கு வந்து அவர் நாட்டு குடிமக்களை வந்து அவதிப்படுறாங்க. போரின் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அனைவருமே வந்து உன்னை எதிரியாக பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதன் பிறகு இந்த சேர மன்னர் வந்து அனைவருக்குமே பொது மன்னிப்பு கொடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுடைய ஆட்சி காலகட்டத்தில் சேரநாடு என்பது மிகவும் செல்வ செழிப்பாக இருந்தது. மக்கள் அனைவரும் வந்து இன்பமாக வாழ்ந்து வந்தாங்க. புலவர்கள் சொல்வதை கேட்டு அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க. இதனால நல்லாட்சி என்பதும் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. இந்த இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுக்கு பிறகு அரியணை ஏறியவர் தான் சேரன் செங்குட்டுவன். இவர் இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுக்கும் சோழ நாட்டு இளவரசியான நற்சோனைக்கும் பிறந்தவர். இந்த நற்சோனை யார் அப்படின்னா கரிகால சோழனுடைய மகள். அவருடைய தந்தையான இமயவரமன் நெடுஞ்செழியலாதன் எப்படி ஒரு மிக பெரும் வீரனாக இருந்தாரோ அது மாதிரிதான் வந்து சேரன் செங்குட்டுவனும் ஒரு மிக பெரும் வீரனாக இருந்தாரு. இந்த சேரன் செங்குட்டுவன் சேரநாட்டு ஆட்சி பண்ண காலகட்டத்தில் தான் மதுரையில வந்து கண்ணகி கோவலன் கதை நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் கண்ணகி மதுரையை எரித்து விட்டு சேரநாட்டுக்கு வருவாங்க. சேரநாட்டுக்கு வந்து அதன் பிறகு வான்லோகம் போயிடுவாங்க. அந்த சமயத்துல தான் வந்து இந்த சேர மன்னர் வந்து கண்ணகியோட கதையை வந்து முழுமையாக கேட்டு அறிஞ்சுக்குவாரு. சேரன் செங்குட்டுவன் கண்ணகியோட கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பத்தினி தெய்வத்திற்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த கோவில் கட்டுவதற்காக கங்கையில் இருந்து நீரும் இமயமலையிலிருந்து கல்லும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மீண்டும் வந்து இவர் இமயமலை நோக்கி போறாரு. அப்படி போற வழியில வந்து பல மன்னர்கள் ஆதரவு அளிக்கிறாங்க, சில மன்னர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எவெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அனைவருமே வந்து வீழ்த்தி விட்டு இறுதியாக இமயமலைக்கு போறாரு. இமயமலைக்கு முன்னாடி கனக விஜயன் எனப்படும் 2 ஆரிய மன்னர்கள் வந்து சேர மன்னனுக்கு வழிவிடாம வந்து மறிச்சு நிற்கிறாங்க. அந்த சமயத்துல சேரன் செங்குட்டுவன் 2 மன்னர்களுடன் போர் செய்து 2 பேருமே போரில் தோற்கடிக்கிறாரு. இதன் பிறகு சேர மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா இமயமலையிலிருந்து கல் எடுத்து அந்த கல்லை இந்த கனக விஜயன் எனப்படும் 2 மன்னர்களுடைய தலையில வச்சு அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர சொல்றாரு. இப்படி அன்றைய காலகட்டத்தில் இவருடைய தந்தை எப்படி இமயமலை வரை படையெடுத்து போனாரோ அதே மாதிரி தான் வந்து சேரன் செங்குட்டுவனும் இமயமலை வரை படையெடுத்து சென்று அங்க இருந்து கல்லை கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து கண்ணகி கோவில் கட்டினாரு. இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மற்றும் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்தது. அது என்ன அப்படின்னா கடம்பர்களுடைய பிரச்சனை. கடம்பர்களை வந்து மறுபடியும் வந்து வணிக கப்பலை தாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம யமனருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு மறுபடியும் வந்து மிகப்பெரும் ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணார் அப்படின்னா மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரும் கப்பற்படையை தயார் செய்து கடம்பர்கள் மீது படையெடுத்து சென்று கடம்பர்களையும் யமனர்களையும் ஒன்றாக வீழ்த்தி கடம்பர்களின் புனித மரமான கடம்ப மரத்தை வெட்டி அதில் முரசு பண்ணி அதை கடம்பர்களை அடிச்சுட்டு வர சொல்லிட்டு அனைத்து கடம்பர்களையும் வந்து சிறைச்சாலையில் அடைச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தாரு. இதன் பிறகு கடம்பர்களின் தொல்லை என்பது முற்றிலுமாக ஒழிந்தது. சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சி காலகட்டத்திலுமே வந்து சேரநாடு என்பது மிகவும் பலமாக இருந்தது. சேரநாட்டு மக்கள் அனைவருமே வந்து மிகவும் இன்பமாக இருந்தாங்க. அடுத்ததாக வந்து 2 சேர மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் மற்றும் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா இவங்க இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுக்கும் பதுமன் தேவிக்கும் பிறந்தவங்க. இவங்க சேரன் செங்குட்டுவன் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் தான் வந்து இவங்களும் ஆட்சி பண்ணாங்க. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் குன்ற நாட்டை ஆட்சி பண்ணாரு. இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் வந்து தொண்டி நகரத்தை வந்து தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி பண்ணாரு. அடுத்ததாக பல்யானை செல்குழு குட்டுவன் எனப்படும் ஒரு அரசர் இருந்தாரு. இவர் யார் அப்படின்னா இவர் இமயவரமன் நெடுஞ்செழியலாதனுடைய சகோதரர். இவர் வந்து இமயவரமன் நெடுஞ்செழியலாதன் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் குட்டநாட்டை ஆட்சி பண்ணாரு. அன்றைய காலகட்டத்தில் பூலி நாடு எனப்படும் ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் வந்து அதிகமான அளவுக்கு யானைகள் இருந்தன. இந்த சமயத்தில் இந்த பல்யானை செல்குழு குட்டுவன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த யானைகளை பிடித்து அந்த யானைகளுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அதை வந்து போர் யானைகளாக மாற்றினாரு. இதன் காரணமாகத்தான் வந்து இந்த மன்னருக்கு வந்து பல்யானை செல்குழு குட்டுவன் என்ற ஒரு பெயருமே வந்தது. அண்ணன் எப்படி மிகப்பெரும் வீரனாக இருந்தாரோ அது மாதிரி தான் வந்து இவரும் ஒரு மிகப்பெரும் வீரனாக இருந்தாரு. இமயவரமன் நெடுஞ்செழியலாதன் இமயம் நோக்கி படையெடுத்து போன சமயத்தில் இந்த மன்னர் தான் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் அனைத்துமே கவனித்துக் கொண்டார். உள்நாட்டுக்குள்ள சிற்றரசர்களால் ஏற்படும் பல கலகத்தை அடக்கி உள்நாட்டுடைய பாதுகாப்பு வந்து இவர் தொடர்ந்து வந்து உறுதிப்படுத்திக் கொண்டு இருந்தார். இதன் காரணமாகத்தான் வந்து அன்றைய காலகட்டத்தில் சேரநாடு மிகவும் பலமாக மற்றும் பாதுகாப்பாகவும் இருந்தது. இதுவரைக்கும் நம்ம உதயன்வழி சேரர்களை பார்த்தோம். அடுத்ததாக பொறையன்வழி சேரர்கள் என்ற மற்றொரு பிரிவினர் இருக்காங்க. அவர்களை பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.